கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? கலாத்தியரின் நிருபம் அதன் 1ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நான் போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேனா இல்லை கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறேனா? என்னுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம். அவர் இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன். அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் என்னுடைய நண்பர் அதை சாப்பிட மாட்டார். இன்னும் பல பேருக்கு அந்த பிஸ்கட்ஸ் பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. பட் அந்த பிஸ்கட்ஸ் நிறைய பேருக்கு அது பிடிச்ச ஒரு பிஸ்கட்ஸாக சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பிஸ்கட்ஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த நண்பருக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைத்த போது, அந்த பிஸ்கட்டில் பிரச்சனை கிடையாது, அந்த பிஸ்கட்டில் சுவை இல்லை, அது மட்டும்தான் பிரச்சனை. ஆகினால சுவை இல்லாத ஒரு பிஸ்கெட்டை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட மறுத்து விடுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பிடிக்கும், சிலருக்கு நம்ம பிடிக்காது. சிலருக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை நம்ம கிடையாது, நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த சுவை அவங்களுக்கு பிடிக்கலை. நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இப்படிப்பட்ட 3 பிரிவினர்கள் இருந்தாங்க. இந்த 3 பேருக்குமே இயேசுநாதரை பிடிக்காம போவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை பிடிக்காம போனதுக்கு காரணம், அவரிடத்துல எந்த ஒரு தீமையும் அவங்க பார்க்கல. டைரக்டா அவங்களுக்கு அவர் எந்த ஒரு தீமையும் செய்யலை. ஆனா அவருடைய பிரசங்கத்தின் சுவை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய பிரசங்கத்தினுடைய அந்த சுவை அவர்களுக்கு கசப்பாய் காணப்பட்டது. ஆகினால அவரை பிடிக்காம போவதற்கு காரணம், அவரிடத்துல காணப்பட்ட அந்த சுவை பிடிக்கல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நம்ம இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா இல்லை தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா? இன்னைக்கு மனுஷனை நம்ம பிரியப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி பேசும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க? டிஸ்ஆனர் பண்ணுவாங்க. ஆனால் மனிதர்களுக்கு பிடித்த வண்ணமாக அவர்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். மனிதனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை அவன் ரொம்ப ஆர்வமாக அதை கேட்கலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. மனிதனை ப்ளீஸ் பண்ணுகிற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது அப்பொழுது வேணா அவனை ஆசீர்வாதமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அது எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அன்பானவர்களே, சத்திய வசனம் என்கின்றதான சுவை பிடிக்காத அநேகர் தாங்கள் கேட்கிறதான சுவை, நான் நினைக்கிற மாதிரி என் பாஸ்டர் பேசணும், நான் நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் பேசணும், நான் நினைக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசணும்னு நினைக்கிற காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வராது. பக்தியை பிடிக்கும், ஆனால் நீதியை பிடிக்காது. அவர்களுக்கு பரவசம் பிடிக்கும், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது பிடிக்காது. நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துவது பிடிக்கும், ஆனால் உணர்வடைய செய்வது அது பிடிக்காது. ஆராதனை பிடிக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது பிடிக்காது. மனிதர்களை பிரியப்படுத்தி நமக்கு வரும் பெரிய லாபத்தை விட, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன் பிரியப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நம்மிடம் காணப்படும் என்று சொன்னால் அது நஷ்டமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். நான் உங்களை பார்த்து இப்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும், இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும், இல்லை உங்களுடைய சர்ச்சில் இருக்கிற சர்ச் மேட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரியமான வார்த்தைகளாக நீங்கள் பேசி பழகுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் சத்தியத்தை கண்டித்து உணர்த்த முடியாது, உண்மையை பேச முடியாது. உண்மை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதை நீங்கள் சொல்லி பழகும் பொழுது உண்மையாகவே தேவன் அதை தான் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையும் அதுதான். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், பேசுகிறவனையும் கேட்கிறவனையும் அது ரெண்டு பக்கம் கூர்மையாக்கப்பட்டிருக்கு. ஆகினால மற்றவர்கள் நம்மை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்க, இல்லை என்னுடைய நண்பன் என்னிடத்தில் பேச மாட்டான், இல்லை என்னுடைய உறவுகள் என் கூட சரியாக பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி வாழ்வோம் என்று சொன்னால் உணர்வடைவோம். அன்பானவர்களே, நம்ம உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி பழகுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வார்த்தையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆசீர்வதித்ததான நம்முடைய ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். நான் உங்களுக்கு அழைச்சு வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா, மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல, உம்மை பிரியப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளின்படியாக வாழுகிற அந்த ஒரு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தந்து எங்களை நடத்தும்படியால் எங்களை உங்கள் கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.